மணல் கடத்தல் தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரணைக்க வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். தடை செய்யப்பட்ட பிறகும் தாது மணல் எடுக்கப்பட்டது அறிக்கை மூலமாக உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. தாது மணல் முறைகேடு தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறையும் விசாரணை நடத்தவும் இந்த உத்தரவில் வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. தாது மணல் முறைகேடு தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். தடை செய்யப்பட்ட பிறகும் தாது மணல் எடுக்கப்பட்டது அறிக்கை மூலமாக உறுதி செய்யப்பட்டிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. சட்டவிரோதமாக எடுக்கப்பட்டு பதுக்கி வைக்கப்பட்டுள்ள தாது மணலை உடனடியாக மத்திய அரசிடம் ஒப்படைக்க அனுமதி அளித்தும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அரசியல்வாதிகளின் பங்கும் இந்த விவகாரத்தில் இருப்பதை புறந்தள்ள முடியாது என்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், இந்த வழக்கு மற்றும் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு சார்ந்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய இந்த 3 மாவட்ட கடலோர பகுதிகளில் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் சட்டவிரோதமாக அந்த தாது மணல் எடுத்ததாக தான் இது தொடர்பான விவகாரத்தை கடந்த 2015ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை எடுத்தது. இந்த வழக்கில் ஏற்கனவே தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கை எடுத்து, அதாவது இந்த பிரச்சனை தொடர்பாக, இந்த சட்டவிரோதமாக கடத்தப்பட்ட தொடர்பாக IAS அதிகாரிகள் கொண்ட ஒரு குழுவும் அமைக்கப்பட்டது. அந்த அதிகாரிகளும் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் தங்களுடைய அறிக்கையை தாக்கல் செய்திருந்தார்கள். அதே போல நீதிமன்றத்திற்கு உதவுவதற்காக நியமிக்கப்பட்ட அந்த வழக்கறிஞர் குழு கூட நேரில் சென்று ஆய்வு செய்து அதற்கான அறிக்கையும் தாக்கல் செய்தது. இந்த அறிக்கையை பார்க்கும்போது விவி மினரல்ஸ், டிரான்ஸ்வேர்ல்ட் கார்னைட் உள்ளிட்ட அந்த 7 நிறுவனங்கள் தான் இது போன்று சட்ட விரோதமாக பல்வேறு முறைகேடு செய்ததாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. இதற்காகவே ஏற்கனவே இது போன்று எந்த ஒரு அனுமதி இல்லாமல் மணல் எடுத்ததால் ஏற்பட்ட அந்த 5,000 சுமார் 6,000 கோடி இழப்பீட்டை தனியார் நிறுவனம் வசூலிக்கப்படும் என்று ஏற்கனவே தமிழக அரசும் தெரிவித்துள்ளது. இது போல பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தது. அதன்படிதான் இந்த வழக்கில் இன்று தற்போது இந்த உயர்நீதிமன்றம் முக்கிய தீர்ப்பை வழங்கியுள்ளது. அதாவது இது போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சட்டவிரோத செயலில் நடைபெற்றுள்ளதால் இந்த ஒரு வழக்கை தற்போது சிபிஐக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. அதே போல சிபிஐ மட்டும் இல்லாமல் அமலாக்கத்துறையும் இது தொடர்பான அந்த சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பான விஷயத்தை விசாரிக்க வேண்டும். வருமான வரித்துறை கூட இந்த ஒரு விஷயத்தில் விசாரணை நடத்த வேண்டும் என்று ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளது. குறிப்பாக இன்று பிறப்பிக்கப்பட்ட தீர்ப்பை பார்க்கும்போது இந்த கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி கடற்கரையில் சட்டவிரோதமாக தாது மணல் எடுக்கப்பட்டு தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று உயர்நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. அது மட்டுமில்லாமல் தடை செய்யப்பட்ட பிறகும் கூட தாது மணல் எடுத்ததாக அளிக்கப்பட்ட அறிக்கையும் தற்போது உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. இந்த சட்டவிரோதமாக இந்த இருப்பு, அதாவது அதை பதுக்கி வைத்தது, கடத்தப்பட்டதும் தற்போது உறுதியானதாக உயர்நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. மேலும் ஏற்கனவே தனியார் நிறுவனங்களுக்கு தமிழக அரசு தெரிவித்தது போல அந்த அபராதம் வசூலிக்க வேண்டும் என்ற அந்த அறிக்கை செல்லும் என்றும் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. தாது மணல் தொடர்பாக ஏற்கனவே ககன்தீப் சிங் பேடி, சத்யபிரதா சாஹூ ஆகியோர் விசாரணை செய்து அந்த அறிக்கை செல்லும் என்றும் உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளது. குறிப்பாக சட்டவிரோதமாக எடுக்கப்பட்டு பதுக்கி வைக்கப்பட்டுள்ள தாது மணலை உடனடியாக மத்திய அரசுக்கு வழங்குவதற்கான அந்த நடவடிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் தற்போது நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தடை செய்யப்பட்ட பிறகு எடுக்கப்பட்ட தாது மணலுக்கான தொகை மற்றும் ராயல்டி தொகையை தனியார் நிறுவனத்திலிருந்து வசூலிக்க வேண்டும். இந்த விவகாரத்தில் அரசு அதிகாரியுடைய பங்கு குறித்து விசாரிக்க வேண்டும். குறிப்பாக அரசியல் ரீதியாக பணியாற்றிய அரசியல் கட்சிகளுக்கு பணியாற்றிய அதிகாரிகள் மீது சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தற்போது உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த மாநில போலீசார் பதிவு செய்த வழக்குகள் தற்போது அனைத்தையும் சிபிஐக்கு மாற்றி 4 வாரங்களில் இந்த உலகில் ஒட்டுமொத்த இந்த வழக்கு குறித்து சிபிஐ தனியாக ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைத்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தற்போது உயர்நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியுள்ளது. மிக முக்கியமான ஒரு உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மதன்.